ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் பஞ்சேஷ்டி. இறைவன் அருள்மிகு அகஸ்தீஸ்வரர், இறைவி அருள்மிகு ஆனந்தவல்லி. பஞ்சேஷ்டி திருத்தலம் அரும்பெரும் ஆன்மீக திருத்தலமாக விளங்குகிறது. ஒருமுறை மாமுனிவர்களான வசிஷ்டர், கௌதமர், கண்வர் ஆகியோர் பூமியில் தாங்கள் தவம் செய்வதற்கு ஏற்ற இடத்தை கூறியருள வேண்டும் என்று பிரம்மாவிடம் முறையிட்டனர். அப்போது பிரம்மா தர்பை புல்லில் சக்கரம் ஒன்றை செய்து அதை உருளச் செய்தார். அந்த தர்பை புல் சக்கரம் உருண்டோடி வந்து ஓரிடத்தில் நின்றது. அந்த இடத்தில் தவம் செய்யும்படி முனிவர்களிடம் கூறினார் பிரம்மா. பிரம்மா காட்டிய அந்த இடமே பஞ்சேஷ்டி திருத்தலமாகும். அரகரலிங்கம் அருத்தரும் லிங்கம், திரும்பிய திசைகளெல்லாம் திகம்பரலிங்கம். அரகரலிங்கம் அருத்தரும் லிங்கம், திரும்பிய திசைகளெல்லாம் திகம்பரலிங்கம். இந்த திருத்தலத்திற்கு பஞ்சேஷ்டி என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்று பார்ப்போம். பஞ்சம் என்றால் 5, இஷ்டி என்றால் யாகம். அதாவது அகத்திய முனிவரால் 5 யாகங்கள் நடைபெற்ற திருத்தலம் என்பதால் இந்த தலத்திற்கு பஞ்சேஷ்டி என்ற பெயர் கிடைத்தது. அகத்திய முனிவர் 5 யாகங்கள் செய்ய வேண்டிய காரணம் என்ன? சற்று விரிவாக பார்ப்போம். ஒருமுறை திருக்கைலாயத்தில் சிவபெருமான் அங்கிருந்தோருக்கு சிவ தத்துவத்தை போதித்துக் கொண்டிருந்தார். அந்த வேளையில் சிவபெருமானின் அருகில் பார்வதி தேவியும் அமர்ந்திருந்தார்கள். அங்கிருந்த சுகேது என்ற யக்ஷன் சிவபெருமானிடம், பெருமானே, பார்வதி தேவியை வைத்துக்கொண்டு சிவ தத்துவத்தை எங்களுக்கு விளக்கி கூறுவது சரிதானா என்று கேட்டான். சிவபெருமான் புன்னகைத்தார். ஆனால் அருகில் நின்று கொண்டிருந்த முருகப்பெருமானுக்கோ கோபம் வந்தது. சிவனும் சக்தியும் ஒருவரில் ஒருவர் பாதி என்று அறிந்த பின்னும் இந்த கேள்வியை கேட்ட சுகேதுவை அசுரனாக பிறக்கும்படி சபித்தார் முருகப்பெருமான். சுகேதுவும் அசுரனாக பிறந்தான். அசுர பெண் ஒருத்தியை மணந்து 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தான். அந்த 3 குழந்தைகளும் தந்தைக்கு நேர்ந்த சாபம் பற்றி அறிந்தனர். அவர்கள் பராசக்தியை நோக்கி தவம் புரிந்து அரிய பல ஆற்றல்களை பெற்றனர். தாங்கள் பெற்ற அரிய ஆற்றலை கொண்டு தேவர்களை வென்றதோடு அவர்களை அடிக்கடி துன்புறுத்தியும் வந்தனர். சுகேதுவின் புதல்வர்களால் துன்பத்திற்குள்ளான தேவர்கள் இது பற்றி அகத்திய முனிவரிடம் முறையிட்டனர். அகத்திய முனிவர் சிவபெருமானை துதித்தார். சிவபெருமான் ரிஷப வாகனத்தில், பார்வதி தேவி, விநாயக பெருமான், முருகப்பெருமான், நந்தி தேவர் ஆகியோருடன் அகத்தியரின் முன்பு எழுந்தருளி அகத்தியருக்கு தேவையான ஆற்றலை அருளினார். ஏவர் கூடி தொழுதலிங்கம் இந்திரலிங்கம், 4 வேதம் போற்றுவதோ மந்திரலிங்கம். ஏவர் கூடி தொழுதலிங்கம் இந்திரலிங்கம், 4 வேதம் போற்றுவதோ மந்திரலிங்கம். பார்வதியால் அனைத்தலிங்கம் சுந்தரலிங்கம், பாசத்துக்குள் இருப்பதெல்லாம் பவித்திரலிங்கம். இந்த பாறை காக்கும் மருத்துவமோ வைத்தியலிங்கம். அரகரலிங்கம் அருள்தரும் லிங்கம், திரும்பிய திசைகளெல்லாம் திகம்பரலிங்கம். இந்த நிலையில் அசுரன் சுகேது மகிஷாசுரண்யம் என்ற வனத்தில் இருந்த மத்தன், உன்மத்தன், பிரம்மதத்தன் என்னும் ராட்சதர்களுடன் போரிட்டு தோற்று கடலுக்கடியில் சென்று மறைந்தான். அவனது 3 புதல்வர்களும் தங்கள் தந்தையை தேடி கடலை கலக்கினர். உலகில் பிரளயம் ஏற்பட்டு உயிர்கள் துன்பமடைந்தன. இந்த வேளையில் அகத்திய முனிவர் தன் ஆற்றலால் கடல் நீர் முழுவதையும் வானகம் போல் குடித்து விட்டார். கடல் நீர் முழுவதும் காணாமல் போய் நிலமெல்லாம் வறண்டது. இதனை அறிந்த தேவர்கள் மீண்டும் கடலை உருவாக்கும்படி வேண்டினர். அகத்தியர் பஞ்சேஷ்டி திருத்தலத்தில் சிறிது நீரை உமிழ்ந்த பின் மீதி நீரை முன்பு கடல் இருந்த இடத்திலேயே உமிழ்ந்தார். பஞ்சேஷ்டியில் அகத்தியர் உமிழ்ந்த நீரே இன்றும் திருக்குளமாக திகழ்கின்றது. அகத்திய உமிழ்நீர் தீர்த்தம் என்ற பெயராலும் அழைக்கப்படுகின்றது. அகத்திய முனிவர் வைகாசி பௌர்ணமி தினத்தில் இந்த திருக்குளத்தை உருவாக்கியதால் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி பௌர்ணமி நாளில் கங்கை நதியே இந்த தீர்த்தத்தில் கலப்பதாக ஐதீகம். அகத்தியரின் வயிற்றில் அகப்பட்ட சுகேதுவும் அவனது புதல்வர்களும் அகத்தியரிடம் தங்கள் தவறை பொறுத்து அருளும்படி வேண்டிக்கொள்ள
அகத்தியர் அந்த நால்வரையும் பஞ்சேஷ்டியில் உள்ள திருக்குளத்தில் மூழ்கச் செய்தார். பிறகு சுகேது மற்றும் அவனது புதல்வர்களுக்காக தேவயாகம், பிரம்மயாகம், பிதுர்யாகம், பூதயாகம் மற்றும் மானுடயாகம் என்னும் 5 யாகங்களை செய்தார். அந்த யாக தீயின் சாம்பலை சுகேது மற்றும் அவனது மகன்களுக்கு விபூதியாக பூசி அவர்களுக்கு பரமபதம் அருளினார் அகத்தியர். இப்படி சுகேது மற்றும் அவனது மகன்களுக்காக 5 யாகங்களை வளர்த்த இடம்தான் இந்த பஞ்சேஷ்டி. இவ்வாறு இந்த பஞ்சேஷ்டி திருத்தலம் புராண காலம் தொட்டே விண்ணுலகோருக்கும் மண்ணுலகோருக்கும் நற்கதி வழங்கிய புண்ணிய தலமாக திகழ்கிறது. அம்மையப்பன் ஆனலிங்கம் ஆவுடைலிங்கம், அகத்திய முனி தேடுவதோ சூக்ஷுமலிங்கம், மூத்த பிள்ளை தேடுவதோ கணேசலிங்கம், இளைய பிள்ளை தந்தலிங்கம் அக்கினிலிங்கம், ஞானமெல்லாம் வாரித்தரும் மரகதலிங்கம், ஞானமெல்லாம் வாரித்தரும் மரகதலிங்கம், வாசல்தோறும் காவலாகும் பைரவலிங்கம், அரகரலிங்கம். இக்கோவிலின் மூலவருக்கு அகஸ்தீஸ்வரர் என்று பெயர். இந்த லிங்கம் ஒரு சுயம்பு லிங்கம். அகத்தியர் இந்த திருத்தலத்திற்கு வரும் முன்பு இச்சிவலிங்கம் இங்கு அமைந்திருந்தது. எனினும் அகத்தியர் வழிபட்டதால் அகஸ்தீஸ்வரர் என்ற பெயர் பெற்றது. அகத்திய முனிவர் இந்த சிவலிங்கத்தின் இடது பாகத்தில் அம்பாள் மனோன்மணி சக்தியை ஒரு அரூபமான தோற்றத்தில் வைத்து சிவசக்தி ரூபமாக பூஜித்துள்ளார். அன்னை ஆனந்தவல்லி தாயார், முக்கண் நாயகி. உருவத்திலேயே 3 கண்களை கொண்ட அம்பாள் ஆனந்தவல்லி தெற்கு நோக்கி தரிசனம் தருகின்றார். ஆனந்தவல்லி அன்னையின் திருமேனி பச்சை மரகதத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இடது பாதம் முன்வைத்த தோற்றமாக காட்சியளிப்பது இத்தலத்தின் சிறப்பாகும். தீய சக்திகளை அழிக்கும் பொருட்டு தன்னுடைய இடது பாதத்தை முன்வைத்து சென்ற கோலத்தில் காட்சி தருகின்றார் அன்னை. சத்ரு சம்ஹாரியாக உக்கிரமாக திகழ்ந்த அன்னையை குளிர்விக்க அன்னைக்கு முன் பெரிய துர்கா எந்திரம் என்னும் மகா எந்திரத்தை அகத்திய முனிவரை பிரதிஷ்டை செய்து அம்பாளை சாந்தப்படுத்தினார். இந்த எந்திரத்தை வழிபட்டால் சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தின் வடக்கு மூலையில் அகத்திய முனிவரின் சீடரான புலத்திய முனிவர் இஷ்டலிங்கம் என்ற சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்துள்ளார். இந்த இஷ்டலிங்கத்தை நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்றும் அமைதியான வாழ்வும் மனசாந்தியும் கிட்டும் என்றும் பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். இறைவன் இறைவியை தவிர பஞ்சேஷ்டி தெய்வங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை, பைரவர் ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. ஆலயத்தின் வடமேற்கு பகுதியில் பெரிய புற்று ஒன்று அமைந்துள்ளது. அந்த புற்றில் இன்றளவும் நாகம் ஒன்று வசித்து வருவதாக நம்பப்படுகின்றது. ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் பஞ்சேஷ்டி திருத்தலம் விஜயநகர பேரரசு காலத்தில் சந்திரகிரி வம்சத்தினரால் கட்டப்பட்டதாகும். ஒரு ஆலயத்தின் ராஜகோபுரம் தெற்கில் அமைந்திருந்தால் அது பரிகார தலமாகவே கருதப்படுகிறது. இந்த கோவிலிலும் ராஜகோபுரம் அம்பாளுக்கு தெற்கில் அமைந்துள்ளது. எனவே பஞ்சேஷ்டி ஆலயமும் பரிகார திருத்தலம் என்பது அனைவருக்குமே விளங்கும். அரகரலிங்கம் அருள்தரும் லிங்கம், திரும்பிய திசைகளெல்லாம் திகம்பரலிங்கம். இந்த ஆலயத்தை வழிபட பலவிதமான தோஷங்கள் நீங்குகின்றன. அகத்திய முனிவரால் செய்யப்பட்ட 5 யாகத்தில் அன்னதானத்தையே ஒரு யாகமாக செய்துள்ளார் அகத்தியர். அதனால் இந்த ஆலயத்தில் அன்னதானம் செய்தால் இழந்த பதவிகள் நமக்கு கிடைப்பதாகவும், உயர் பதவிகள் தேடி வரக்கூடும் என்றும், இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும் என்றும் அகத்திய முனிவரே ஓலைச்சுவடியில் எழுதி வைத்துள்ளார். அன்னைக்கு முன் பெரிய மகா எந்திரத்தை அகத்திய முனிவரே பிரதிஷ்டை செய்து அம்பாளை சாந்தப்படுத்தியுள்ளார் என்று பார்த்தோம். இந்த மகா எந்திரத்தில் ராகுகால நேரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் செய்து எலுமிச்சை மாலைகளை சாற்றி அன்னையை வழிபட திருமண தடைகள் நீங்கும், சத்ரு தொல்லைகள் விலகும் என்பது ஐதீகம். அன்னையின் பார்வையில் நவக்கிரகங்கள் அமைந்துள்ளதால் அன்னை ஆனந்தவல்லியை வழிபாடு செய்வதால் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம். சென்னையிலிருந்து வடமேற்கில் சுமார் 28 கிலோமீட்டர் தூரத்தில் கொல்கத்தா நெடுஞ்சாலையில் பஞ்சேஷ்டி பேருந்து நிலையம் உள்ளது. பேருந்து நிறுத்தத்திலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் சாலையில் 200 மீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் கூடிய பஞ்சேஷ்டி திருக்கோவில் அமைந்துள்ளது.
இந்த திருத்தலத்திற்கு விஜயம் செய்து இறைவன் இறைவின் அருளை பெற்று வாழ்வில் சிறப்படைய வேண்டுகின்றோம். அரகரலிங்கம் அருள் தரும் லிங்கம், திரும்பிய திசையெல்லாம் திகம்பரலிங்கம், திரும்பிய திசைகளெல்லாம் திகம்பரலிங்கம். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.